காயத்ரி ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன தனியா விடுங்க. காயத்ரி சூர்யா அம்மா காயத்ரி ப்ளீஸ் பா விடுங்க. நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. போங்க எல்லாருமே. வாப்பா வா. சூர்யா சூர்யா என்ன மன்னிச்சிருங்க சூர்யா. நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் சூர்யா. நீங்க என்ன மன்னிச்சிருங்க சூர்யா. சூர்யா காயத்ரி சூர்யா காயத்ரி சூர்யா என்ன சூர்யா இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. என்னால முடியல சுப்பு. நீங்க இப்படி அழுறத பாக்குறதுக்கு என்னாலையும் முடியல. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். காயத்ரி இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவளோட நிஜ கேரக்டர் தெரியாம நான் தான் அவளை ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன். சூர்யா விடுங்க, நடந்ததை பத்தி பேச வேண்டாம். இப்பவாது அவ உண்மையான கேரக்டர் தெரிஞ்சதுக்காக நாம தான் சந்தோஷப்படணும். நீங்க அழாதீங்க ப்ளீஸ். அதையெல்லாம் மறக்க பாருங்க. நம்ம எல்லாரையும் வேணான்னு தூக்கி போட்டுட்டு வேற ஒரு வாழ்க்கையை ஏத்துக்கிட்டது அவதானே. அவதான் அழணும். ப்ளீஸ் நீங்க அழாதீங்க. இந்த பாருங்க சூர்யா, இப்போ உங்கள் மனசு எப்படி வலிக்குன்றத சொல்ல வார்த்தையே இல்லை. ஆனால் இந்த வலியெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுட்டு வந்து தான் ஆகணும். இந்த பாருங்க, உங்களுக்குன்னு நல்ல லைஃப் இருக்குது. அதுக்காகவாது இந்த வலியும் வேதனையும் கடந்து வெளியில் வரணும். ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எந்திரிச்சு வாங்க, சென்னைக்கு போகலாம். சுபு, சூர்யாவை உங்கள் காரில் கூட்டிகிட்டு என்னை ஃபாலோ பண்ணி வாங்க. சரிங்க வாங்க சூர்யா. சூர்யா வாங்க. டேய் கார்த்தி, லக்கி ஃபெலோடா நீ. நீ எதுக்காக இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தியோ அது ரொம்ப சீக்கிரமே நடக்க போகுது. அதுக்கு ஆரம்பம் தான் இன்னைக்கு காயத்ரி அவ வாயால என் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டா. இனிமே அந்த கடவுளே நினைச்சா கூட உன்னையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. காயத்ரி, ஐ லவ் யூ காயத்ரி. இது பார் காயத்ரி, தேவையில்லாம புடிவாதம் பிடிக்காத. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நாம இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது. ஒழுங்கு மரியாதையா ஊருக்கு கிளம்புற வழிய பாரு. அம்மா என்னம்மா நீ திரும்ப திரும்ப புரியாமலே பேசிட்டு இருக்க? அப்பா பாருங்கப்பா அம்மாவை. இல்ல காயத்ரி, இப்போ உங்க அம்மா சொல்றதுதான் கரெக்ட். அப்பா என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? இரு காயத்ரி, நான் என்ன சொல்ல வரேங்கிறத முதல்ல முழுசா கேளு, அப்புறமா நீ பேசு. சாரி, சொல்லுங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நாம இங்க இருக்கிறது சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது. பேசாம நம்ம ஊருக்கே போயிடலாமா? அப்பா
சூர்யா கிட்டயும் சுப்பு கிட்டயும் கார்த்திக்குக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னது அவங்க திரும்ப திரும்ப இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தானே தவிர நான் இந்த ஊரை விட்டு போறதுக்காக இல்ல. கரெக்ட் தான். இனிமே சூர்யாவும் சுப்புவும் உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அதிர்ச்சியை தான் நீ அவங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்க. அதனால இனிமே நீ இங்க இருக்கிறதும் ஒண்ணுதான், சென்னையில நம்ம வீட்டுல இருக்கிறதும் ஒண்ணுதான். அப்பா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாமா? இனிமே நீ சென்னையில இருந்தாலும் சூர்யா உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்து இருக்கணும்? இது பார் காயத்ரி, இதுக்கப்புறமும் நீ எந்த முடிவும் எடுக்காம வாயை மூடிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. ஒழுங்கு மரியாதை எங்களோட ஊருக்கு வந்து சேரு. அம்மா அது அவ்வளவு ஈஸி இல்ல. இங்க எஸ்டேட் வேலை, அசோக்கோட ஸ்கூல்னு அப்படி இப்படின்னு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு வர முடியாது. சரிம்மா, எஸ்டேட் வேலை, கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே கார்த்திக் கிட்ட ஒப்படைச்சிடு. பேரனோட ஸ்கூல் டிசிக்கு எழுதி கொடு. 1-2 நாள்ல கொடுத்துருவாங்க. டிசியை வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பிடுவோம். இது பார் காயத்ரி, இதுக்கு மேலேயும் நீ வரலன்னு சொன்னா அப்புறம் என் போனம் தான் இந்த வீட்டை விட்டு போகும். அம்மா, என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? இதுக்கு உனக்கு சம்மதம்னா உன் இஷ்டம் போல நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இங்கே இருக்கிறதுனாலும் இருந்துக்கோ. சரிம்மா, நம்ம சென்னைக்கு போலாம். இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு அசோக்கோட டிசியை வாங்கிக்கிட்டு 2-3 நாள்ல சென்னை கிளம்பிடலாம். சரியா? சரிம்மா. என்னடா சொல்ற? முடிஞ்சு போச்சுப்பா. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அந்த அந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட ஒரு குழந்தை பெற்றிருக்காப்பா. இது எனக்கு தெரியாம அவன் நினைப்பாவே இவ்வளவு வருஷமா பெத்து பிடிச்சு உக்காந்துக்கிட்டு இருந்தேனப்பா. காதலை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ஆம்பளைங்க தான் முட்டாளுங்க. பொண்ணுங்க ரொம்ப சாமர்த்தியமானவங்க. அவன் மனசுல இருந்து என்ன தூக்கி எறிஞ்சு அடுத்த செகண்டே இன்னொருத்தனை உட்கார வச்சிருக்காப்பா. இதெல்லாம் எப்படிப்பா முடியும்? விட்றா, விட்டு தொலை. வாழ்க்கையில சில கேள்விக்கெல்லாம் பதில் தேடிட்டு போக முடியாது. போனேன்னு வச்சுக்க, மனசு உடைஞ்சு இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்டு நிக்கணும்டா. டேய், அழாதப்பா. கண்டதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் மீறிட்டேம்மா. நான் மீறிட்டேன். அவளை ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தம்மா. பார்த்தேன். என்னையே நான் மறந்துட்டேம்மா. அவளை பார்த்ததும் உன் சத்தியத்தை மறந்துட்டேம்மா. மறந்துட்டேன். காயத்ரி காயத்ரின்னு அவ பின்னாடி அவளை தேடிக்கிட்டு போனம்மா. ஆனா அதுக்கு தண்டனையாதான் பார்க்க கூடாததை பார்த்து, கேட்க கூடாததெல்லாம் கேட்டு கேவலப்பட்டு வந்திருக்கம்மா. கேவலப்பட்டு வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. சூர்யா, நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டீங்களா? ப்ளீஸ் உங்க மனசு தேத்திக்கோங்க. ப்ளீஸ் அழாதப்பா. நான் உன்கிட்ட சத்தியம் வாங்கினதே நீ இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். இந்த அம்மா சொன்னதை நீ கேட்கவே இல்லைல்ல? அழாதப்பா, நீ அழாத.
சூர்யா சூர்யா டேய் 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 சூர்யா 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 என்ன பண்ண போற சூர்யா நில்லுங்க டேய் சூர்யா எங்கடா போற சூர்யா டேய் சூர்யா 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 நில்லுங்க சூர்யா 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 கதவை தரங்க சூர்யா அத சீக்கிரம் வாங்க அத்தை சூர்யா டேய் சூர்யா சூர்யா கதவை தரங்க என்னடா ஆச்சு டேய் சூர்யா சூர்யா கதவு தரா சூர்யா சூர்யா ப்ளீஸ் என்னடா சூர்யா வேண்டாம் சூர்யா கதவை தரங்க சூர்யா சூர்யா டேய் சூர்யா டேய் டேய் என்ன சூர்யா இது என்னடா இது ஐயோ கடவுளே என்னப்பா இதெல்லாம் ஐயோ தற்கொலை பண்ணிப்பேன்னு பாத்தீங்களா? சத்தியமா மாட்டேன். அவளை ஒரேடியா தலைமொழிகிட்டேன். சூர்யா என்னப்பா இப்படி போய் நினைச்சிட்டு வந்து நிக்கிறியடா சூர்யா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க சொல்லு காயத்ரி, பொய் தானே? எல்லார்கிட்டயும் பொய்ன்னு சொல்லு. காயத்ரி, என்ன என்ன காயத்ரி, ரொம்ப தீவிரமா ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கார்த்திக். நீ ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் நீ எதை பத்தி யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ அங்கிள் ஆண்டி பேசினது எல்லாமே என் காதுல விழுந்துருச்சு. நிஜமாவே அங்கிள் ஆண்டி கூட ஊருக்கு போறியா? எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல கார்த்திக். இப்படி சொன்னா எப்படி காயத்ரி? எனக்கு வேற வழி தெரியல. காயத்ரி, உன்னால எங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போக முடியுமா? போய்தான் ஆகணும். காயத்ரி ப்ளீஸ், விளையாட்டு கூட இப்படி சொல்லாத. ஏன்னா எனக்கு இந்த எஸ்டேட் கணக்குலாம் ஒண்ணுமே புரியல. காயத்ரி, நீ இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் காயத்ரி. கார்த்திக், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா புரிய வச்சுட்டு தான் போவேன். இல்ல காயத்ரி, போவேன்னு சொல்லாத. உன் முடிவை நீ மாத்திக்கோ ப்ளீஸ். இத பார், இந்த சொத்து பத்தி எல்லாத்தையும் உன் பேருக்கு மாத்தி எழுதிடுறேன். இது உன் வீடு, உன் எஸ்டேட். அப்புறம் நீ எதுக்காக போகணும் யோசிச்சு பாரு. என்னது என்னது? உன் சொத்து பத்தையெல்லாம் என் பொண்ணு பேர்ல எழுதி வைக்கிறியா? எதுக்கு? ஆண்டி, அது வந்து உன் சொத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்ணு பல்ல கட்டிட்டு இங்கே உட்காந்துடுவா நினைச்சியா? ஐயோ ஆண்டி, அப்படி இல்ல. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க... ஐயா ராசா, தயவு செய்து நீ எதுவும் பேச வேணாயா. உன் வியாக்கியானத்தை கேட்கிற அளவுக்குலாம் இங்க யாரும் இல்ல, கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. உன் புத்தி என்னங்கிறது இப்ப ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அம்மா. லட்சுமி இரு, எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. கார்த்திக், வாழ்க்கையில பிரிவுங்கிறது ரொம்ப சகஜம்பா. யாரோடவா இருந்தாலும் முதல் சந்திப்பு ஏற்பட்டப்பவே கடைசி சந்திப்புங்கிறது நிச்சயம் உண்டு. அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப நமக்கே கடைசி சந்திப்புங்கிறது சீக்கிரம் ஏற்படதான் போகுது. அதை யாராலும் தவிர்க்க முடியாது. ஏங்க, இப்ப என்னத்துக்கு இந்த விளக்கம்லாம்? காயத்ரி, நீ ஊருக்கு வரன்னு ஒத்துக்கிட்டல்ல, அதுல எந்தவித மாற்றமும் இல்லையே. அம்மா, அசோக்கோட டிசி எல்லாம் வாங்கிட்டு அப்புறமா போலாமா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. சத்தியமா உன்னோட இந்த முடிவுல மாற்றம் இல்லையே. பெருசா பேச வந்துட்டான். யாருக்கு வேணும் இவனோட சொத்தும் பத்தும்?
என்ன தண்டபாணி, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க, எதுவுமே பேசாம சைலண்டா நிக்கிறீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஆனால் உங்ககிட்ட மறைக்கவும் மனசு வரல. என்ன தண்டபாணி, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான்மா, பிரச்சனை தான். ஆனால் இது பிரச்சனைக்கான ஆரம்பமா இல்லை முடிவான்னு தான் தெரியல. என்ன சொல்றீங்க? நாம் யார் மேலே பெருசாக நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த நம்பிக்கை சுக்குநூறாக உடையும் போது தான் அது தாங்க முடியாத வேதனையாக இருக்குமா. அப்படி ஒரு வேதனையை தான்மா நான் இப்போ அனுபவிச்சிட்ருக்கேன். யாரால? நம்ம காயத்ரியால தான்மா. என்னது, காயத்ரி ஆலையா? ஆமாம்மா. காயத்ரி என்ன பண்ணா? சூர்யாவை ஏற்காடு போக விடாமல் பண்ணுறதுக்கு அழகுராஜா இருக்கிற இடம் எனக்கு தெரியும்னு சொல்லி சூர்யாவை ஏதாவது ஒரு வெளியூர் கூட்டு போகணுன்ற பிளானோட நான் சூர்யா வீட்டுக்கு போனேன். சூர்யாவுக்கு முத்தையா ஃபோன் பண்ணார். எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த பொண்ணு பூஜான்னு காயத்ரி ரொம்ப தீவிரமாக சொல்லிட்டாங்கம்மா. இல்ல தண்டபாணி, என்னால இதை நம்ப முடியல, கொஞ்சம் கூட நம்ப முடியல. இல்லைம்மா, வேற யாராவது இந்த விஷயத்த சொல்லியிருந்தா கூட நானும் நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் காயத்ரியே தான் வாயால் சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? இல்ல தண்டபாணி, காயத்ரி செத்தாலும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டா. அப்போ எங்ககிட்ட சொன்னதெல்லாம் பொய்யுங்கிறீங்களா? ஆமா. அப்படின்னா காயத்ரி எதுக்காக இப்படி பேசணும்? எதுக்காக ஒரு பொய்யை சொல்லணும்? எந்த பொண்ணாவது இப்படி தான் கேரக்டரை தானே டேமேஜ் பண்ணிக்குவாங்களா? மாட்டா. ஆனா காயத்ரி அப்படி சொன்னதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கணும். அதை நாம கண்டுபிடிக்கணும் தண்டபாணி. எப்படிம்மா கண்டுபிடிக்கிறது? இப்படி வேணா பண்ணலாமா? எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லுங்கம்மா. இதுக்கு மேல இவங்க கிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல. கார்த்திக் உன்கிட்ட என்ன சொன்னாரோ அதுதான் உண்மை. கார்த்திக்குக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைதான் இந்த பூஜா. இது ஏன் வாழ்க்கை, ஏன் போக்குல என்ன வாழ விடுங்க. இப்போ நான் கார்த்திக்கு சொந்தமானவ. போங்க எல்லாருமே, உங்க முகத்தையே நான் பார்க்க விரும்பல. போங்க, உன் புருஷனை கூட்டிட்டு வெளியே போ. காயத்ரி,
காயத்ரி நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியும்ல? பிரச்சனை. எல்லாத்தையுமே ப்ராப்ளம்னு நினைக்கிறது தான். வேற எப்படா நினைக்கிறது? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒரு வேலை இல்லை, இப்போ கொஞ்ச நாளா கையில கொஞ்சம் காசு இல்லை, அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு பேர் ப்ராப்ளம் இல்லடா, அது ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளில வரலாம்னு யோசி. யூஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்ட் மச்சி. யாருமே இல்லாதவன் அனாதன்னா ஒரு விதத்துல திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கான் பார், அவனும் அனாதை தான்.